தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல தாவா பணிகளையும் சேவை நிறுவனங்களையும் நடத்தி வருகிறோம். அதில் குறிப்பாக முதியோர் இல்லம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டது தான். இருந்தாலும் புதிய சகோதரர்கள் வந்திருக்கிற காரணத்தினால் அதிகப்படியான சில விளக்கங்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக 2006ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. முதியோர் இல்லம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த பெற்றோர்களை அரவணைப்பதற்கு யாரும் இல்லாத காரணத்தினாலும், அது மட்டுமல்லாமல் அந்த முதியோர்களை கிறிஸ்தவ மிஷனரியில் கொண்டு போய் சேர்த்து ஈமானை இழந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுகின்ற காரணத்தினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதில் அக்கறை எடுத்துக்கொண்டு முதியோர் இல்லத்தை கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் ஒரு சிறிய வாடகை கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சுமார் 5 அல்லது 6 நபர்கள் மட்டுமே அங்கே பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இடப்பற்றாக்குறை. நீங்கள் அந்த நேரத்தில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த சிறிய இடத்துல இந்த முதியோர்கள் வச்சுருக்காங்களே. ஏன்னா அந்தளவுக்கு வசதியில் ஒரு வீடு மாதிரி தான் அது ஓட்டு வீடு. ஓட்டு வீட்டில் தான் அந்த முதியோர்களும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு நமக்கு போதிய அந்த நேரத்தில் வந்து இடப்பற்றாக்குறை. அதுதான் அந்த நேரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த நேரையில் கத்தர் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர் அப்துல் ரஹீம், அவர் வந்து கத்தர் நாட்டில் பைலட்டாக இருக்கிறார். அப்போ கத்தர் நாட்டில் வந்து லோக்கல் சேனலில் அங்கே உள்ள அந்த நம்முடைய ஜமாத்துடைய பணிகள் அங்கே லோக்கல் சேனலில் போடுறாங்க. இவர் வந்து அந்த ஓய்வு நேரங்களில் அந்த ஏதோ எதாச்சியாம அந்த நம்முடைய இந்த லோக்கல் சேனலில் கத்தர் நாட்டில் போடக்கூடிய அந்த சேனலில் நம்முடைய சேவைகளை பார்க்குறாரு. பார்த்த உடனே அதில் ஈடுபட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு உடனடியாக அல்லாஹுடைய அந்த கிருபை அவருடைய உள்ளத்தில் சொன்னது என்ன சொல்றது, நம்ம இந்த ஜமாத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய வீடு ராஜகிரி, தஞ்சை மாவட்டம் ராஜகிரி பண்டாரவாடையில் ஒரு பெரிய வீடு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் அமரக்கூடிய ஒரு அழகான வீடு, பெரிய பெரிய தோட்டத்தோட அந்த இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு தர்றாரு. அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அந்த இல்லத்தை தந்த உடனே அல்லாஹ் இதை விட ஒரு சிறப்பாக நம்மளுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த முதியோர் இல்லத்தை நம்ம அந்த இடத்துக்கு மாற்றுறோம், ராஜகிரி பண்டாரவாடையில். இதை விட சிறப்பாக. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ அந்த மேல்பட்டாம்பாக்கத்தில் இருந்தவங்க முதியோர் இல்லம் வந்து அங்கே மாற்றப்படுது, ராஜகிரி பண்டாரவாடைக்கு மாற்றப்படுது. இதை விட ஒரு சிறப்பாக ஒரு இடமாக அது மாற்றப்பட்டு அவர்கள் 20 பேர் 6இல் ஆரம்பித்து 7, 8, 20 பேர் அதுக்கு மேலே அங்கே வந்து சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமும் பற்றாக்குறை முதியோர்கள் வந்து. இதில் முக்கியமாக என்னென்னா, முதியோர்களை தாய் தந்தைகளை நம்ம பராமரிக்க கடமையில் இருக்கிறோம். ஆனால் ரொம்ப பேரை வந்து அல்லாஹ் சொல்கிறல்ல, சீ என்று உங்களை பெற்றோர்களை சொல்லிவிடாதீர்கள். ஆனால் பெரும்பாலும் வந்து தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ அடிமட்ட தொண்டர்களோ தாய் தந்தைகளை சேர்க்கறது இல்லை. அதில் அல்லாஹுடைய கிருபையினால் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அது அல்லாத அந்த நம்முடைய கொள்கை சாராத மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை பராமரிக்க முடியாமல் தந்தை தாய் தந்தை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. யாருமே வந்து நம்ம அந்த ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் யாரும் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் ராஜகிரி பண்டாரவாடையில் 20 பேர். அதன் பிறகு சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் கிட்டத்தட்ட 2.25 ஏக்கர். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சகோதரர், அவர் பேர் வந்து அப்துல் ரஹீம், அவர் பேரும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பித்து ஒரு 15 பேர் கொண்ட ஒரு ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டில் தான் அந்த சல்சபீல் தாருல் யதீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை அங்கே நடத்திட்டு வர்றாரு. அந்த நிறுவனம் 2.25 ஏக்கர் இடம், பெரிய இடம். அதில் வந்து ஒரு 5000 சதுர அடிகளில் வந்து கட்டிடம், பெரிய கட்டிடம். அந்த இடத்திற்கு அவர் அங்கே ஆல்ரெடி வந்து சிறுவர்கள் இருக்கிறாங்க, சல்சபீல் தாருல் யதீம் சிறுவர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை விட விசாலமாக முதியோர் இல்லத்தை அங்கே மாற்றுறோம். எங்கே ராஜகிரி பண்டாரவாடையில் இருந்து முதியோர் இல்லத்தை நம்ம வந்து இளையாங்குடிக்கு மாற்றப்படும். இதை விட சிறப்பாக அல்லாஹ் இதை விட சிறப்பாக நமக்கு தந்த உடனே அந்த இடத்துக்கு மாற்றுறோம். அங்கே வந்து அந்த சிறுவர் இல்லம் இருக்குது, முதியோர் இல்லம் இருக்குது.
இந்த நேரத்தில் அங்கேயே அழகான முறையில் இதை விட ஒரு சிறப்பானமா அங்கே ஒரு செட்டப் கொடுத்து அதை விட அதிகம் 30-35 முதியவர்கள் அங்கே சேர்ந்து அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே நம்ம சென்னைக்கு அருகாமையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அதே மாதிரி 3 ஏக்கர் பல நிலப்பரப்பில் ஒரு ட்ரஸ்ட் அவங்களும் வச்சு ட்ரஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா கத்திரிக்காய் அவுளியா என்று சொல்லக்கூடிய ஒரு அவுளியாவை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு கூட்டம். அவர் ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் கத்திரிக்காய் அவுளியா ஒரு தர்காவை இருக்குது. இந்த நேரத்தில் தான் அவர்களுக்கும் அல்லாஹு ஹிதாயத்தை கொடுத்துருக்குறான். எப்படின்னா குடும்பத்தில் பெண்களும் ஆண்களும் எல்லாம் சிலவு பார்ப்போம், ஆண்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்வாங்க, பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால அந்த ஒட்டுமொத்த குடும்பமே தௌஹீதுக்கு நாங்கள் அந்த இடத்த தௌஹீத் ஜமாத்துக்கு தர்றோம். ஆனால் என்ன ஒன்றா ஏதாவது ஒரு சேவை நிறுவனம் நடத்துங்க, அது எங்களுக்கு ஒரு ஹாஜத்து ஒரு எண்ணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் தான் மீஞ்சூரில் 10,000 சதுர அடியில் அந்த கட்டுமான பணி. அந்த கட்டுமான பணினா என்னன்னா நம்ம உங்கள்கிட்ட தானே யாருக்குமே அறிவிப்போம். எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் மக்கள்கிட்ட அறிவிக்கிறது தானே. மக்கள்கிட்ட அறிவித்த உடனே வளைகுடால மண்டலங்கள் அபுதாபி, UAE, துபாய் போன்ற மண்டலங்கள் நாங்கள் கட்டி தருவோம், யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷனாகவே போட்டாங்க. எங்கள் மண்டலத்தில் என்ன அவங்கள அரபிகளா, அங்கே என்ன பெரிய அவங்க இங்கிருந்து போனவர்கள்லாம் அங்கே என்ன மன்னர்களாக இருக்கிறாங்க. எல்லா அன்றாடங்காட்சிகள் இங்கிருந்து போனவங்க எல்லாம் சில கம்பெனிகள் வேலை பார்ப்பாங்க. தன்னுடைய வாங்குற ஊதியத்தில் ஒரு பகுதியை இந்த ஜமாத்திற்காக தந்து இன்றைக்கு 10,000 சதுரடியில் ஒரு பூஞ்சோலையாக அந்த முதியோர்களும் மாற்றப்பட்டு சிறப்பான ஒரு முறையில் அங்கே செயல்பட்டு இப்பொழுது 69-70 ஆண்களும் பெண்கள் முதியோர்களும் 12 ஊழியர்கள் இப்படி ஒரு 72 பேர் அந்த முதியோர் இல்லத்தில் இப்பொழுது சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். போய் பாருங்க. என்னன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு நீங்க பொருளாதாரத்தை வாரி வழங்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த ஜமாத்து நீங்க தரக்கூடிய பொருளாதாரத்தை நல்வழியில் செலப்படுகிறதா, அந்த முதியோர் என்ன மாதிரி இருக்கிறாங்க, முதியோர்களுக்கு எல்லா எந்த உயிர்தர சிகிச்சையாக இருந்தாலும் சரி, என்ன அவங்களுக்கு தேவை, ஆர்த்தோவா, அதே மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த முதுகுவலி கால்வலி தான் வரும். உடனடியாக ஆஸ்பத்திரி உயர்தர சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. உங்களுடைய பொருளாதார வழியில் சரியாக முறையில் செலவு செய்யப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த சிறுவர் வளத்தை நாளைக்கு பார்ப்போம். நம்மளும் தொடர ஆரம்பிக்கணும் இல்லையா? இல்ல தொடர ஆரம்பமாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற இந்த தொடரில் நேற்றைய தினம் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மக்கத்து குஃபார்களுக்கும் இடையிலே நடைபெற்ற ஹுதைபியா உடன்படிக்கை குறித்து நாம் பார்த்தோம். அந்த உடன்படிக்கையை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முஸ்லீம்களுடைய தரப்புக்கு ஏதோ ஒரு பெரிய பின்னடைவை போலவும், காஃபிர்கள் பெரிய அளவில் அதிலே சாதித்து கொண்டதை போலவும் ஒரு தோற்றம் மேலோட்டமாக தெரிகிறது. ஆனால் நன்கு ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அப்படி முஸ்லீம்களுக்கு பாதகமான அம்சமாக அது இல்லை. நிறைய அம்சங்கள் முஸ்லீம்களுக்கு சாதகமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன்னா அதுக்கு பிறகுதான் இஸ்லாம் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எளிதாக தாவா செய்வதற்கும் பெரிய நன்மைகள் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் என்று நம்ம வரலாற்றை படிக்கும்போது நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஒரு பெரிய அளவில் போர் நடந்திருந்தா கூட அவங்களோட எதிர்த்து சண்டையிட்டு அவங்கள பல பேரை காலி பண்ணி அந்த மாதிரியான ஒரு நிலையை சந்திச்சிருந்தா கூட இப்படி ஒரு மாற்றத்தை பார்த்துருக்க முடியுமா என்று சந்தேகம்தான். அது அல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது பெரிய நன்மையாகவே முடிஞ்சுது. குறிப்பாக சொல்றதா இருந்தா அந்த சஹாபாக்கள் ரொம்ப ஆதங்கப்பட்டாங்கல்ல. மதீனாவிலிருந்து வந்தா மக்காவில் நாங்கள் திரும்ப அனுப்ப மாட்டோம், மக்காவிலிருந்து போனா அவங்கள நீங்க திரும்ப அனுப்பிடணும்னு சொன்னதான பெரிய கவலைக்குரிய அம்சமா இருந்தது. அதையே நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுல என்ன, இதுல ஒரு பெரிய பாதகம்னா ஒண்ணுமே பாதகம் கிடையாது. மதீனாவிலிருந்து போனா அனுப்ப மாட்டாங்க, போனா தானே அனுப்ப மாட்டேன், யார் போறா?
எந்த முஸ்லீமும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க யார் இஸ்லாத்தை விட்டு விட்டு மக்காவுக்கு போக போறா? அந்த பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க போறதே கிடையாது. அப்ப இந்த அம்சத்தினால ஒண்ணுமே இல்லை. மதினாவில் இருந்து போட்டுக்க எழுத தானே வேணும். அதனால தானே சொல்ல எழுதினாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தா ஒத்துருப்பாங்களா, கையெழுத்து போட்டிருப்பாங்களா? யாரு போக போறா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்த வந்தவர், அதனுடைய சுவையை அறிந்தவர், அவர் உங்கள்ட்ட வந்து திரும்ப சேர போறாரா? சேர மாட்டாரு. ஒருவேளை அப்படித்தான் சேரணுங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் போனாரா, அந்த முசீபத்து நமக்கு எதுக்கு? போய் தொலையட்டுமே. இஸ்லாத்துக்கு எதிரானவரா தானே இருப்பாரு, முஸ்லீம்களுக்கு கேடு செய்யக்கூடியவரா இருப்பாரு. அப்படி ஒருத்தர் போனார்னா நீ புடிச்சு வச்சுக்க, எங்கள்கிட்ட அனுப்பிடாத, அனுப்புனா சிக்கல். அந்த வகையில இது முஸ்லீம்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விதியாகத்தான் அந்த விதி அமைந்திருக்கிறது. அது மாதிரி மக்காவிலிருந்து வர்றவங்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விதியை சிந்திச்சு பார்த்தால் அதுவும் கூட முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய நன்மை. என்ன நன்மை அப்படின்னா, இதுக்கு முன்னாடியாவது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சு. ஒப்பந்த காலத்துல கொடுமைப்படுத்த முடியாது. அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணணும்ல, ரெண்டு பேரும் மியூச்சுவலா ஃபாலோ பண்ணி போகும்போது சொல்லும் பொழுது அப்ப கொடுமைகளோ கஷ்டங்களோ இருக்காது. ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, சுதந்திரம் ஆயிட்டாங்க. சுதந்திரமான பிறகு ஃப்ரீயா தாவா பண்றாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் அங்க உட்கார்ந்து தாவா பண்றாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் மதினாவுக்கு வந்துட்டாங்கன்னா மக்காவில் யார் தாவா பண்றது? யார் இஸ்லாத்தை சொல்றதுக்கு ஆள் இருக்காது தானே. இப்ப அங்க உள்ளவங்களை அங்கே வைங்க, அவங்களுக்கு இடைஞ்சல் கிடையாது, சுதந்திரமா இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தாவா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்றது அவங்க சொல்லுவாங்க, கேட்கிறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். உடனே அவங்க மலமலன்னு உள்ளுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அடுத்த ஒரு 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் மக்காவே முஸ்லீம்களாக மாறுகிற அளவு இருக்கு. இஸ்லாத்தினுடைய நிலைமை உண்டாச்சு இல்ல. இந்த உள்ளுக்குள்ள நடந்த இந்த வேலைகள் எல்லாம் அதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. இந்த இடைவெளியில எக்கச்சக்கமான பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. யார் யாரெல்லாம் ஒரு பெரிய தலைவர்களாக குஃபார்கள்ல கருதப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இந்த இடைவெளி காலத்திற்குள்ள இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு ஒரு வகையில் இந்த விதிதான் காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த ஒப்பந்தம் என்பது மேலோட்டமாக பார்க்கிற நேரத்தில் அது ஒரு பின்னடைவை போல தெரிந்தாலும் உண்மையில் முஸ்லிம்களுக்கு இதனால் பின்னடைவு இல்லை. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா 48வது அத்தியாயத்துல இந்த ஒப்பந்தம் குறித்து அல்லாஹ் இறக்கி வச்சு நிறைய செய்திகள் இதுல பேசப்படுது. இந்த ஹுதைபியா குறித்து முதல் வசனமே என்ன சொல்கிறது? நபியே, உமக்கு நாம் தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். இது ஹுதைபியாவை பத்தி தான் பேசுதுங்கிறாங்க. மக்கா வெற்றியை பத்தி கூட பேசல. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு நாம் தெளிவான வெற்றியை வழங்கிவிட்டோம். இது வெற்றியாகத்தான் அமைந்திருக்கிறது. பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம்லாம் இறக்கப்பட்ட பிறகு அதனுடைய உண்மையை விளங்கிக்கிட்டு உண்மையில் அல்லாஹ் இதை வெற்றியில சொல்றான், அப்ப நான் தெரியாம இன்னைக்கு கோவப்பட்டுட்டேனே. அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப நாள் அதுக்காக வேண்டி இபாதத்து செஞ்சேன், ரசூலுல்லாஹ் இடத்துல எவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டோம், நீங்க அல்லாஹ்வுடைய நபி தானே, அப்படி இப்படின்னா போய் தர்க்கம் பண்ணாங்கல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் இடத்துல போய் இப்படி எல்லாம் நடந்துகிட்டுமே கவலைப்பட்டு அந்த அதில் ஏற்பட்ட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கணுமே என்பதற்காக வேண்டி நான் நிறைய நல்லறங்களை பின்னால் செய்து கொண்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. ஒப்பந்தம் முடிந்து விட்டது. ஒப்பந்தத்துக்கு பிறகு ஒப்பந்தத்தின்படி ரசூலுல்லாஹ் வரக்கூடிய யாராவது வந்தாங்கன்னா போங்கப்பான்னு திரும்ப அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடைவெளி காலத்துல ஒரு பெண்மணி அங்கிருந்து வந்துடுறாங்க. அங்கிருந்து மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஒரு பெண் ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க. வரக்கூடிய பெண் யார் அப்படின்னு கேட்டா உக்பத் பின் அபி முகைத் என்பவனுடைய மகள். இந்த உக்பத் பின் அபி முகைத் யார்? ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்துல துண்டு போட்டு முறுக்குனது, ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து போட்டு கேலி பண்ணினது, இந்த வேலையை செஞ்ச ரொம்ப பெரிய கொடியவன். அவனுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான், மகளுக்கு, பெண் மகளுக்கு கொடுத்துட்டான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் மக்காவில் என்னால் இருக்க முடியாதுன்னு கிளம்பி இந்த ஒப்பந்த காலத்திலேயே அவங்க அங்கிருந்து இங்கே வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்தாச்சு. இதுவரைக்கும் ஆண்கள் வந்தாங்க, திரும்ப அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. பெண்களை திரும்ப அனுப்புனா ஆண்கள் சுயமா நின்னுக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எதிர்த்து ஃபைட் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா பெண்கள் வந்தாச்சுன்னா இந்த பெண்ணை போய் வேற ஒருத்தனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறது அந்த சிக்கலாம் வந்துருமே. அப்ப எப்படி அவங்களால அதை எதிர்த்து நிக்க முடியும்? அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதுக்குன்னு தனியா வசனம் இறக்கி வச்சுட்டான். 60வது அத்தியாயத்துல 10வது வசனம் இது சம்பந்தமாகவே அல்லாஹ் அருளி இருக்கிறான். யா அய்யுஹன் நபி இதா ஜாஅக்கல் மூமினாத்து முஹாஜிராத், நபியே உங்களிடத்திலே மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார், ஃபம்தஹினூஹுன்ன, அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லாஹ் சோதிக்கனா அவங்க முஸ்லீம் தானா, இஸ்லாத்துக்கு தான் வந்திருக்கிறாங்களா, வேற எதுவும் நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்களா,
ஏன்னா எதிரிகளுடைய தரப்புல இருந்து வரும்பொழுது சும்மா வந்துட்டாங்கன்னு சேர்த்துக்க கூடாதுல. ஃபம்தஹினூஹுன்ன, அவர்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். அல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் தான் அறிந்தவன். ஈமான கண்டுபிடிக்கிற சோதனை இல்ல, உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனா வெளிப்படையே நீங்க பாருங்க, 4 கேள்வி கேளுங்க, இஸ்லாம்னா என்ன, எதுக்குமா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பத்தி கேளுங்க, மார்க்கத்தை பத்தி கேளுங்க. அது மாதிரி கேட்டு வெளிப்படையை வைத்து முடிவெடுக்கணும், உள்ரங்கத்தை வச்சு முடிவெடுக்க கூடாது. அல்லாஹ் அலமு பி ஈமானிஹின்ன, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ்வே அறிந்தவன். ஃபைன அலிம்துமு உன்ன மூமினாத்தின், அவர்கள் மூமின்கள் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால், ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், அவர்களை காஃபிர்களின் பக்கம் திரும்ப அனுப்பி விடாதீர்கள். லாஹுன்ன ஹில்லுல்லஹும் வலாஹும் யஹில்லூன லஹுன்ன, இவர்கள் அவர்களுக்கு ஹலால் இல்லை, அவர்களும் இவர்களுக்கு ஹலால் இல்லை. இவங்களை நீங்க அங்க அனுப்பிட்டீங்கன்னா அங்க உள்ளவங்க திருமணம் செய்வார்கள். அவர் அந்த காஃபிர்கள் முஸ்லிம்களுக்கு ஹலால் கிடையாது, முஸ்லிமான பெண்களுக்கு காஃபிர்கள் ஹலால் கிடையாது. எனவே இவர்களை நீங்கள் திரும்ப அனுப்பி விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனம் இறக்கி வைக்கிறான். வாத்துஹும் அன்ஃபகு, அவங்க ஏதாவது டிமாண்ட் பண்றாங்க, இந்த பெண்ணுக்காண்டி நாங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசினா பண்ணின செலவை கையில பிடியும் கொடுத்துருங்க. அவன் வந்து நின்று பைசா பேசினான்னு வச்சுக்குவோம், இந்த பைசா வச்சுக்க, பணத்தை கொடுத்துருங்க. வலா ஜுனாஹ அலைக்கும் அன் தன்கிஹூஹுன்ன இதா ஆதைத்துமுஹுன்ன உஜூரஹுன்ன, நீங்க என்ன பண்ணிக்கீங்க, அந்த பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மகர் தொகையை கொடுத்துட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கீங்க, அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்து சொல்றான் வலா தும்சிகு பி ஷமில் கவாஃபிரி, அது மட்டும் இல்ல, ஏற்கனவே காஃபிரான பெண்களோடு நீங்க ஒப்பந்தம் செஞ்சு குடும்ப வாழ்க்கையில் இருப்பீங்களே, அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிருங்க. இனிமே முஸ்லீமுக்கு காஃபிருக்கு கிடையவே கிடையாது. அவங்க அங்கிருந்து வந்ததோட என்ன சட்டத்தை போட்டுட்டான், குடும்ப வாழ்க்கை என்பது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் தான். ஒரு முஸ்லீமுக்கும் இன்னொரு காஃபிருக்கும் இடையில குடும்ப உறவு இருக்க முடியாது, கணவன் மனைவியாக இருக்க முடியாது அப்படின்ற வசனத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து இறக்கி வச்சிட்டான். அப்பதான் சில சஹாபாக்கள் தங்களுடைய மனைவியர்களை எல்லாம் விவாகரத்து செஞ்சுட்டு வருவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்பதான் விவாகரத்து பண்ணுவாங்க. அவங்களுடைய 2 மனைவி, ஒரு மனைவி பேரு கரீபா பின்த் அபி உமையா அப்படின்றவங்க, இன்னொரு மனைவி இப்னத் ஜர்வல் என்பவருடைய மகள். இந்த 2 பேரையும் விவாகரத்து பண்ணிடுவாங்க. இப்பதான் விவாகரத்து பண்ணுவோம். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம பார்க்கிறோம். இது அந்த ஹுதைபியாவுடைய நீட்சியாக, தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் அரங்கேறுகிறது. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டா வேற வழி கிடையாது, நம்ம போட்டது ஆண்களுக்கு போட்டோம், பெண்கள் குறிப்பா பேசல, பெண்கள் விஷயத்துல ஒத்துக்க முடியாதுன்னு உடனே அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனைகள் வரல, இது முடிஞ்சது. இப்ப வண்டி ஸ்மூத்தா ஓடிக்கிட்டே இருக்கு, பிரச்சனை இல்லை, அவங்க நம்மளை அடிக்க வரல, போர்கள் இல்லை, சமாதான முறையிலே தாவா ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான தாவாவிற்கான களம் அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது. சண்டை 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 இருந்த காலம் போய் இனிமே தாவா பண்ணி மார்க்கத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட வீரியமா எடுத்து சொல்வது, அதன்பால் மக்களை அழைப்பது, விவாத களத்தை சந்திப்பது, இப்படி நிறைய இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி குறித்து தாவாவை கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. அந்த வகையில் ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு பெரிய வெற்றி உடன்படிக்கையாக அமைகிறது. இத்தனை செய்திகளும் ஹுதைபியா குறித்து சொல்லப்பட்ட, நேற்றைக்கும் இன்றைக்கும் சொல்லப்பட்ட இத்தனை செய்திகளும் புகாரியில 1694, 1695, 2700, 2701, 2731, 2732, 2958, 3184, 3576, 3577 ஆகிய எண்களிலே இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம பார்க்க முடிகிறது. ஹுதைபியா முடிஞ்சிருச்சு. அடுத்த ரசூலுல்லாஹ் அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு அந்த தாவாவுடைய காலத்தை வீரியப்படுத்துகிற வகையில உலகத்தினுடைய பல்வேறு நாட்டு மன்னர்களுக்கு இஸ்லாம் குறித்து அழைப்பு விடுக்கிறார்கள். அது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கு. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு நபி, அவர்கள் தன்னளவில் இஸ்லாத்தை கடைபிடித்தார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தார் அளவில் விரிவுபடுத்தினார்கள். அதற்கு பிறகு மக்கா வாசிகள் என்ற அளவிற்கு அது விரிவுபடுத்தப்பட்டது. மக்காவை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதன் பிறகு உலக நாடுகளுக்கெல்லாம் விரிவுபடுத்தப்பட்டது. அந்த மாதிரி உலக நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்படுகிற காலகட்டத்தில் நபி அவர்கள் உலகத்து மன்னர்களுக்கெல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு கடிதம் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாம் என்பது இப்படித்தான் அப்படின்னு நிறைய பேருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதுல குறிப்பாக அந்த கடிதத்தை எழுதுகிற நேரத்தில் எழுதணும் முடிவெடுத்த உடனே அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ரோமாபுரி மன்னர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆட்கள். ஏன்னா ரொம்ப காலம் ஆட்சியில் இருக்கிறதுனால
அவங்க கொஞ்சம் முறையாக ஒரு காரியத்தை செய்வாங்க. நம்ம ஒரு தலைவர் இன்னொரு தலைவருக்கு கடிதம் எழுதுவதாக இருந்தால் சும்மா ஏதோ பேப்பர்ல எழுதி அனுப்பணும், ஓலையில் எழுதி அனுப்பணும் அப்படின்னாலாம் படிக்க மாட்டாங்க. அதுக்குன்னு முறையான ஒரு முத்திரை இருக்கணும், சீல் இருந்தா தான் அவங்க எடுத்து படிப்பாங்க. இல்லடி இது யாரோ எழுதி போட்டது முட்டை கடிதாசி மாதிரி உதாசீனப்படுத்திடுவாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படியா? அப்ப நீங்க ஒரு சீல் ரெடி பண்ணுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மோதிரம் செய்யப்படுகிறது. அந்த மோதிரத்தில் வெள்ளியினாலான ஒரு மோதிரம் தயாரிக்கிறார்கள். அந்த மோதிரம் தான் நபிகளாருடைய முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது. மோதிரத்தில் என்ன எழுதப்படுது? முஹம்மது ரசூலுல்லாஹ். 3 லைன்ல எழுதுறாங்க, முஹம்மது ரசூலு அல்லாஹ். முகமது ரசூலுல்லாஹ்னு வெள்ளி மோதிரத்தில் எழுதி அதையே சீலாக்கி அந்த சீலை அடிச்சு நாடுகளுக்கு கடிதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் வழியாக கொடுத்து அனுப்புகிறார்கள். அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால், நாம கேள்விப்பட்டிருக்கிற பல தடவை கேள்விப்பட்ட நிகழ்ச்சி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தையும் அவர்களையும் பற்றி ஒரு ரத்தின சுருக்கமான செய்தியாக அது இருக்கிற காரணத்தினால் அந்த கடிதம் குறித்து நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ளணும். அது என்ன கடிதம்? ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹெர்குலிஸ் மன்னருக்கு, ஹெர்கல் மன்னருக்கு நபிகள் நாயகம் அவர்கள் எழுதிய கடிதம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதம். இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு திஹியத்துல் கல்பி என்ற சஹாபி செல்கிறார். திஹியா, இந்த திஹியாவுக்கு இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டு வருவாங்கல்ல, வஹி கொண்டு வருகிற நேரத்தில் பல மாதிரி வருவாங்க. நம்ம சொல்லி இருக்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்கு வஹி பல மாதிரி வரும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, மலக்கு வர்றது. மலக்கு 2 வகையில வருவார். ஒன்று அவருடைய சுயரூபத்தில் வருவார், இன்னொன்று மனித வடிவத்தில் வருவார்னு பார்த்திருக்கிறோம். மனித வடிவத்தில் வரும் பொழுது பெரும்பாலும் திஹியத்துல் கல்வியுடைய தோற்றத்திலே தான் அவர் வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்துல திஹியாவுடைய தோற்றத்தில் திஹியா வர்ற மாதிரியே இருக்கும். அந்த தோற்றத்தில் ஜிப்ரீல் வருவார் என்று நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில கடிதத்தை கொடுத்து ஹெர்குலிஸ் மன்னருக்கு, ஹெர்கல் மன்னருக்கு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்திற்கு அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த கடிதம் போகிற நேரத்தில் அது குறித்து அவர் சிந்தித்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு, ரசூலுல்லாஹ் பத்தியான விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு, ஏன்னா போர்கள்லாம் வந்துருச்சுல, மூத்தா போர்க்களம்லாம் ரோமாபுரி அந்த பக்கம் தானே. அப்ப அதனால அதை பத்தியான விவரங்களை சேகரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன பண்றாரு? ரோம்ல இருந்து அவருடைய ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட பாலஸ்தீனத்துக்கு வருகிறார். ஜெருசலத்திற்கு பைத்துல் முகத்தஸுக்கு வருகிறார். பைத்துல் முகத்தஸ் அவர்களும் புனித பூமி தானே, அவர்களும் வேதக்காரர்கள் தான், கிறிஸ்தவ நம்பிக்கையுடையவர்கள் தான். அதனால அவர்களுடைய புனித பூமியான பைத்துல் முகத்தஸிற்கு ஹெர்கல் மன்னர் ஒரு பயணத்திற்காக வந்திருக்கிறார். அந்த பாலஸ்தீன பைத்துல் முகத்தஸ் என்பது அன்றைக்கு அவர்களுடைய ஒரு தலைமை பீடமாக இருந்துச்சு. அன்னைக்கு லெவலுக்கு அவங்களுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு புனித தலம் வேற. அதனால அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். வந்திருந்த நேரத்தில் இந்த முகம்மதை பற்றி தெரிந்து கொள்ளணும். அது மாதிரி தெரிஞ்சவங்க ஊர்காரங்க யாராவது இருக்கிறாங்களா, கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய சேவகர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவங்க அந்த நேரத்தில் ஒரு டீம் வியாபாரத்திற்காக வேண்டி பைத்துல் முகத்தஸிற்கு வந்திருக்கிறது. அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அது யார், எந்த டீம் அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்தில் பத்ர் போர்க்களத்திற்கு காரணமாக இருந்தார் அபூ சுஃபியான், அவருடைய தலைமையில் ஒரு டீம் இங்க வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது. அதே அபூ சுஃபியானுடைய தலைமையில் இருக்கிற அந்த டீமை அப்படியே அழைத்து கொண்டு மன்னருக்கு முன்னால் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள். வந்த உடனே மன்னர் கேட்கிறார், டிரான்ஸ்லேட்டரை வச்சுக்கிட்டார், மொழிபெயர்ப்பாளர் வைத்துக் கொண்டு, இங்க இருக்கிறதுலேயே முஹம்மதிற்கு ரொம்ப நெருக்கமான உறவு யார், ரொம்ப சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு கேட்கிறார். அபூ சுஃபியான் சொல்றாரு, நான் தான் இருக்கிற ஆட்கள் அபூ சுஃபியான், நான் தான் முகமதுக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு, உறவு. அப்படியே வாங்க முன்னாடி வாங்க, அவரை கொண்டு முன்னாடி நிப்பாட்டுங்க, மற்றவங்களை பின்னாடி நிப்பாட்டுங்க, அவர்கிட்ட நான் சொல்றதை சொல்லுங்க, நான் சில கேள்விகளை கேட்பேன், அவர் பதில் சொல்லுவாரு. சொல்ற பதில்ல எக்கு தப்பா என்னத்தையாவது பொய்ய விட்டாருன்னு வச்சுக்குவோம், பின்னாடி இருக்கிற நீங்க எனக்கு சொல்லிடணும் அப்படின்னு பின்னாடி ஆளுக்களை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தன்னுடைய கேள்விகளை ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் கேட்கிறார், கைஃப நஸபுஹு ஃபீக்கும், இந்த முஹம்மது உங்களிலே அவருடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, என்ன குடும்பத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். அப்போ அபூ சுஃபியான் சொல்றாரு, ஃபீனா து நஸபி, ரொம்ப உயர்ந்த குலம் தான், குடும்ப பாரம்பரியம் எல்லாம் நல்ல சிறந்த பாரம்பரியம் தான், மோசமான குடும்பம் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்ல குடும்பத்தை சார்ந்தவர் தான். சரி, அடுத்து ஒன்னையா கேட்டு இதுக்கு விளக்கமும் சொல்றார். ஹல் கால ஹாதல் கௌல மின்கும் அஹதுன் கத்து கப்லஹு, இவர் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது உங்க ஊர்ல
தன்னை நபின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, இறைவனுடைய தூதர்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு. அப்போ அபூ சுஃபியான் சொல்றாங்க, இல்லை அப்படியெல்லாம் எங்க ஊர்ல யாரும் இறை தூதர்னு யாரும் சொல்லிக்கிட்டது இல்லை. சரி, அடுத்து கேட்கிறார், ஃபஹல் காலமின் ஆபாயி மின் மலிக்கின், அவருடைய முன்னோர்களில் யாராவது மன்னர்கள் இருந்திருக்கிறார்களா? இல்ல அப்படி யாரும் இருந்ததில்லை. ஃபஅஷ்ராஃபுன்னாஸி யத்தபிஊனஹு அம் துஅஃபாஹு, அவரை பின்பற்றக்கூடியவர்கள் சமூகத்தில் மேல்தட்டு மக்களா அல்லது பலகீனர்களா, கீழ்த்தட்டு மக்களா அப்படின்னு கேட்கிறார். துஅஃபாஹு, பலகீனர்கள் தான் அவரை பின்பற்றுகிறார்கள். சரி, அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறதா அல்லது தேய்கிறதா? அவர்கள் யஸீதும், வளர்ந்து கொண்டே தான் செல்கிறார்கள், தேய்கிற மாதிரி தெரியல. அடுத்து கேட்கிறார், ஃபஹல் யர்தத்து அஹதும் மின்ஹும் ஷக்தன் லிதீனிஹி பஅத அன் யதுகுல ஃபீஹி, அவருடைய மார்க்கத்திற்குள்ளே சென்று விட்ட யாரேனும் ஒருவர் அதை வெறுத்து அதிலிருந்து வெளியேறி இருக்கிறாரா? ஃபகால லா, உள்ள போன ஒருத்தரும் வெளியே வந்த மாதிரி தெரியல அப்படின்ட்டார். அடுத்து கேட்கிறார், ஃபஹல் குன்தும் தத்தஹிமூனஹு பில் கிذபி கப்ல அன் யகூல மா கால், இன்னைக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார தன்னை தூதர்னு, இதை சொல்வதற்கு முன்னால் அவர் என்றைக்காவது பொய் சொல்லி இருப்பார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டதுண்டா? பக்காலலா, அப்படியெல்லாம் சந்தேகமே பட்டது இல்லை அப்படிங்கிறார். அடுத்து ஃபஹல் யக்திரு, அவர் ஏதாவது மோசடி செய்திருக்கிறாரா? மோசடின்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனா இப்ப நாங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்ச நேரம் இல்லையா, அதை சொல்றார். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறோம், இந்த அக்ரிமெண்ட்ல எப்படி நடப்பாருன்னு தெரியல, அதைத்தான் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்து ஃபஹல் காத்தல்துமுஹு, அவரோடு நீங்கள் சண்டையிட்டு இருக்கிறீர்களா? ஆமா, சண்டையிட்டு இருக்கிறோம். கைஃப கான கிதாலுக்கும் ஈயாஹு, அவரோடு நீங்கள் போட்ட சண்டையில வெற்றி தோல்வி எப்படி இருந்துச்சு? அல் ஹர்பு பைனனா வ பைனஹு சிஜாலு, சில நேரங்களில் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம், சில நேரங்களில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏனாலும் மின்னாவனாலும் மின்ஹு, மாறி மாறி தான் வந்திருக்கிறார். அடுத்து கேட்கிறார், மாதா யௌமுருக்கும், அவர் என்னதான் உங்களுக்கு சொல்றார்? ஓபுதுல்லாஹ் வஹதா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காதீர்கள். உத்ருக்குமா யகூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர் சொன்னதையெல்லாம் விட்டுவிடுங்கள். வயௌமுருனா பிஸ் ஸலாத்தி வஸ் ஜகாத்தி வஸ் சிதுகி வல் அஃபாஃபி, தொழ சொல்கிறார், ஜகாத்து கொடுக்க சொல்கிறார், உண்மையை பேச சொல்கிறார், சுயமரியாதையோடு வாழ சொல்கிறார், உறவுகளை பேண சொல்கிறார். இதைத்தான் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். நல்ல கவனிச்சு பாருங்க, இதையெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் ஆன்சர் பண்றார். பதிலுக்கு பிறகு விளக்கம் சொல்றார். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வச்சு பார்த்தால் இவர் உண்மையிலே இறை தூதர் தான், இவருடைய கை ஓங்க போகிறது, அதுதான் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா எல்லா விஷயமும் ரொம்ப பொருத்தமா இருக்குதே. நல்ல குடும்பத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. உலகத்தில் இதுவரைக்கும் இறைவன் அனுப்பிய எல்லா தூதர்களுமே நல்ல குடும்பத்திலிருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது நபியா இருந்தாங்களான்னு கேட்டேன், யாருமே இல்லைன்னு நீங்க. அப்படி இருந்திருந்தா கூட ஒருவேளை அவர் மாதிரி இவர் காப்பி அடிக்காருன்னு சொல்லியிருப்பேன், அதுக்கும் வாய்ப்பு இல்லை. மன்னர்கள் வந்தாங்களான்னு கேட்டேன், இவர் பாரம்பரியத்தில் யாரும் மன்னர் கிடையாதுன்னு நீங்க. ஒருவேளை இருந்திருந்தா இவர் மன்னராகிறதுக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி சொல்றாருன்னு நான் சொல்லியிருப்பேன், அதுக்குரிய வாய்ப்பும் இல்லை. உயர்ந்தவர்கள் பின்பற்றுகிறார்களா பலகீனர்கள் பின்பற்றாங்களான்னு கேட்டேன், பலகீனர்கள்னு சொன்னீங்க. ஒவ்வொரு காலத்திலும் இறை தூதர்களை அப்படிப்பட்ட மக்கள் தான் பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகமாகிறார்களா குறைகிறார்களான்னு கேட்டேன், அதிகம்தான் ஆகிறார்கள் என்றீர்கள். அது உண்மையில் அது இறைவனுடைய மார்க்கத்திற்கு அடையாளம். ஏன்னா ஒரு ஒரு கொள்கை வளரணும்னு சொன்னா வளர்வதற்கு தேவையான சூழல் இருக்கணும். அப்ப வளர்ந்துச்சுன்னா ஓகே, ஏத்துக்கலாம். உதாரணமா ஒரு செடி வளருது, எப்போ வளரும்? நல்ல வெயில் இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, நல்ல உரம் இருக்குது, செடி வளர்ந்தால் ஓகே. வெயில் இல்ல, தண்ணி இல்ல, உரம் இல்ல, அது மட்டும் இல்ல, அதை தாண்டி செடி வளராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் இருக்கு. நல்ல வெந்நியை சூடாகி ஊத்து வேர்ல ஊத்துறாங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் செடி வளருமா? கண்டிப்பா வளராது. வளர்வதற்குரிய ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு செடி வளருதுன்னா ஆச்சரியம் தானே. இஸ்லாம் வளருது, அப்படிதான் வளருது. இஸ்லாத்து அந்த கொள்கை வளர்வதற்கு வெளியில இருந்து பார்த்தால் எந்த வாய்ப்புமே இல்லை. இஸ்லாத்துக்குள்ள வருவதனால பொருளாதார நன்மை இல்லை, இஸ்லாத்துக்குள்ள வர்றதுனால பெரிய பதவி பட்டங்கள் கிடைக்க போறது இல்லை, இஸ்லாத்துக்குள்ள வர்றதுனால உலகத்தின் அனுகூலம் ஒண்ணுமே இல்லை, எதிரிகள்லாம் எதிர்ப்பார்கள், சண்டைக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்லாம் வளருதுன்னா அப்ப அது இஸ்லாம் உண்மையில் இறைவனுடைய மார்க்கம் தான்
இறைவன் தான் வளர்க்கிறான் என்பதற்கு ஒரு சான்று. கரெக்ட் தான் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? உள்ள போன யாராவது வெளியே வந்தாங்களா? ஒருத்தர் வர காணோம். இறைவனுடைய மார்க்கம் உள்ளத்தை ஈர்த்து விடும். உள்ளங்களை ஈர்த்துட்டா வெளியே யாரும் வரமாட்டார்கள். போனவன் தான் அப்படிங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவர் என்னைக்காவது பொய் சொல்வார்னு சந்தேகப்பட்டிருக்கீங்களா? கேள்வியை பாருங்க, ரொம்ப அற்புதமான கேள்வி. முகம்மது பொய் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்டால் கேள்வி சாதாரண கேள்வி. இவர் அப்படி கேட்கல. அவர் பொய் சொல்வார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டதுண்டா? டவுட் கூட வந்தது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் பொய் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அந்த மக்களுக்கு சந்தேகம் கூட வந்ததில்லை. அப்படியானால் நபிகள் நாயகம் எவ்வளவு நேர்மை! முகம்மது சொன்னா அப்படி இருக்கும், அதுல மாற்றுக்கிறதுக்கு வேலையே கிடையாது. அப்படிங்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி அதை விட இன்னும் டீப்பா சிந்திச்சா கடைசி அவருடைய கேள்வி என்ன? அவர் உங்களுக்கு என்ன ஏவுகிறார்னு கேட்கிறார். என்னப்பா சொல்றார்? முகமது என்ன சொல்றார்? சொல்றது பூரா பட்டியல் போடுறார் அபூ சுஃபியான். ஓபுதுல்லாஹ் வஹதா, அல்லாஹ் மட்டுமே வணங்கணும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. வத்ருக்குமா யகூல் ஆபாவுக்கும், முன்னோர்கள் சொல்றதை விட்டுறணும். சலா தொழுகணும், ஜகாத்து கொடுக்கணும், உண்மையை பேசணும், சுயமரியாதையோடு இருக்கணும், உறவுகளை பேணணும். ஒரு கொள்கையை எதிர்க்கிறவர் சொல்றார். இவர் முஸ்லிமா இருந்துகிட்டு சொல்லல. அங்கே நம்ம ஏற்கனவே ஒரு மன்னர் இடத்துல பார்த்தோம், நஜ்ஜாஷி மன்னர் இடத்துல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் போய் சொன்னாங்க. அவங்க எப்படி சொன்னாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை படித்து விளங்கி சிந்தித்து இது அற்புதமான மார்க்கம் அப்படின்னு போய் சொன்னாங்க. இங்க இருக்கிறார் அபூ சுஃபியான், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, எதிரியா இருக்கிறாரு. எதிரியாக இருக்கிறவர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்ட உடனே சொல்ற செய்தியை பூரா பட்டியல் போடுறார். இன்னைக்கு நம்மளே எதிர்க்கிறாங்கல்ல, போய் கேட்டு பாருங்க தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்னடா சொல்றாங்க, முக்காவாசி பேருக்கு தெரியவே செய்யும். அதுல சரிப்பட்டு வராதுங்க, அவனுக்கு அதை கேட்காது விடுங்க அப்படிமா. ஏன்டா அவன் என்னடா சொன்னா? அதெல்லாம் சொல்ல முடியாது, குழப்பம் பண்றான். என்ன குழப்பம் தெரியாது, என்னன்னே தெரியாம இருப்பாங்க. இங்க பாருங்க, இவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கிறது தெரிந்து வைத்து, அதனால தான் இவ்வளவு தெரிஞ்ச காரணத்தினாலதான் ஒரு கட்டத்தில் ஈர்க்கப்பட்டுறார். யாரெல்லாம் நம்ம சொல்றதை கரெக்டா தெரிஞ்சுக்கிறானோ அவங்களாம் ஈர்க்கப்பட்டு வந்துருவாங்கல்ல. நல்லா பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேர் எதிரணியில் இருந்தவங்க தானே. நம்ம எப்படி உள்ள வந்தோம்? எப்ப தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்ப உள்ள வந்துட்டோம். அது வரைக்கும் வெளியில இருந்துகிட்டு சரிப்பட்டு வர்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான், கோர்ட்டுக்கு போயிட்டான், ஊரை ரெண்டாக்கிட்டான், 2 பிள்ளைகளை கட்டிட்டான் அப்படின்னு வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள வரல. என்ன சொல்கிறார்கள் என்று காது கொடுத்த உடனே உள்ளுக்குள்ளே வந்ததை போல அபூ சுஃபியான் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்தவராக இருக்கிறார். அதனால்தான் ரொம்ப குறுகிய காலத்தில் இஸ்லாத்திற்குள்ளே அவர் நுழைந்து விட்டார். கடைசியில் அவர் சொல்றார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் யும்லிக்கு மௌதிஅ கதமைய ஹாத்தைன், ஏதோ என்னுடைய 2 கால்களுக்கு கீழே இருக்கிற பகுதியையும் அவர் கைப்பற்றுவார் அப்படி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அவரை சந்திக்கிற, அவரோடு இருக்கிற வாய்ப்பு கிடைத்தால், யாரோடு? நபியோடு இருக்கிற வாய்ப்பு கிடைத்தால் அவருக்கு நான் பணிவிடை செய்வேன். அதுக்கு அழகான வார்த்தையை சொல்றார், வலவு குந்து இந்த ஊலக அசல்தான் கதமிகி, அவருடைய கால்களை கழுவி விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முகமதுக்கு அவ்வளவு பணிவிடை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான் தெரியல என்றெல்லாம் அவர் செய்திகளை பேசி முடிக்கிறார். பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கடிதத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, கடிதத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கடிதத்தை கொண்டு வர சொல்கிறார். கடிதத்தை வாசிக்க சொல்றார். கடிதம் வாசிக்கப்படுகிறது. நபிகளாருடைய கடிதம் எழுதப்படுகிறது. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால், மிம் முஹம்மதின் அப்துல்லாஹி வரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதருமாகிய முஹம்மதிடமிருந்து, இலா ஹெர்கலி அலீமி ரூம், ரோம சக்கரவர்த்தி ஹெர்கலுக்கு எழுதி கொள்ளுகிற கடிதம். சலாமுன் அலா மனித்தபால் ஹுதா, நேர்வழியை பின்பற்றுகிறவர் மீது சாந்தி உண்டாகட்டும். சலாம்ல ஆரம்பிக்கிறாங்க, பிஸ்மி சொல்லிட்டு சலாம்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மாபாத் ஃபைன்னி அதுஊக பிதிஆயத்தில் இஸ்லாம், நான் உங்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கிறேன். வளவளப்பு கொலவளப்புலாம் கிடையாது, டைரக்டா நம்ம தான் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவனை இஸ்லாத்துக்கு, அது இஸ்லாம்னா இப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா அப்படின்னு அவன் மண்டையை கழுவுறதுக்கு 1.5 மணி நேரம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி டைரக்டா அடி. ஃபைன்னி அதுவுக பிதியாயத்தில் இஸ்லாம், உங்களை நான் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறேன். அஸ்லிம் தஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தி பெறுவீர்கள். இஸ்லாத்தை ஏத்துக்க, அப்பதான் உனக்கு சாந்தி சமாதானம், இல்லாட்டி அமைதி கிடையாது, அமைதி பெறுவீர்கள். யூத்திகல்லாஹு அஜ்ரக மர்ரத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு இரட்டை கூலியை வழங்குவான். என்ன, ஏற்கனவே முந்தைய நபி ஈசா நபியை ஏற்றுக்கொண்டு நீங்க மார்க்கத்தில் இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு கூலி. இப்பொழுது முகம்மதுடைய மார்க்கத்தையும், ரெண்டு ஒரே மார்க்கம் தான், ஆனா ரெண்டு தூதர்கள் இல்லையா, அதனால இதையும் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு இரட்டை கூலியை அல்லாஹ் வழங்குவான். ஃபைன் தவல்லைத, ஒருவேளை நீங்கள் புறக்கணித்தால், ஃபைன் அலைக்க இஸ்மல் அரிசீன், உங்களை மாதிரி உங்களுக்கு பின்னாடி இருக்கிற குடிமக்களுடைய பாவத்தையும் சேர்த்து அனுபவிப்பீங்க. அதனால இஸ்லாத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்தை எழுதுகிறார்கள். யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, தஆலவு இலா கலிமத்தின் சவாயும் பைனனா வ பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே பொதுவான ஒரு விஷயத்தின்பால் வாருங்கள். அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம். வலா யத்தகித பஅதுனா பஅதன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு எங்களில் ஒருவர் மற்றவரை கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற நமக்கும் உங்களுக்கும் இடையிலே பொதுவான கொள்கையின்பால் வாருங்கள் சொல்லிட்டு வல்லவு புறக்கணித்தால் ஃபகூலு இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நீங்கள் சாட்சியாக இருங்கள், நாங்கள் முஸ்லிம்கள். நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்க அடிப்போ, நான் முஸ்லிமா இருப்பேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்தை சபையிலே வாசிக்கப்படுகிறது. உடனே அவர் என்ன சொல்றாரு, இதுதான் சரியான மார்க்கமா தெரியுது. இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்றார், நம்மிடத்துல இந்த அரசு எல்லாமே நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இவர் சொல்றக்கூடிய அடிப்படையில் இந்த மார்க்கத்துக்கு போயிடுறது நல்லது அப்படிங்கிறார். சொன்னா உள்ளுக்குள்ள பெரிய கூச்சல் குழப்பம் ஆயிடுச்சு. ஏன்னா புது மார்க்கத்துக்கு போக சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலமா இருந்த மார்க்கத்தை விட்டு புது மார்க்கத்துக்கு போக சொல்றாருன்னு சபையில் இருந்த மதகுருமார்கள், மந்திரிகள், பிரமுகர்கள் எல்லாம் அடிச்சு பிறந்து ஓடுறாலும், ஆகா இவங்களோட உட்கார்ந்து கதைக்காவது போல இருக்கு, நம்மளை மதம் மாத்திருவான், கர்வாபசி பண்ணிடுவா போல இருந்தாலு அப்படின்ட்டு டக்குன்னு எல்லாம் வண்டியை கிளப்புதுவோம். ஓடி போனா வாசல் கிட்ட போனா வாசல் கதவு மூடி இருக்கு. ஆல்ரெடி மூட சொல்லிட்டாரு, இவனு இந்த வேலையெல்லாம் பாப்பானு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி மூட சொல்லிட்டு தான் அவர் வாசிச்சிருக்கிறார். வாசிச்சா கிட்ட போனா கதவு மூடி இருக்கு, என்ன செய்யணும் தெரியல. உடனே திரும்ப கூப்பிட்டு, இதை இப்ப இப்படி சொன்னா சரி விட்டு வராது, வேற மாதிரி கொண்டு போயிருவானுவ, அதனால ட்ரெண்டை மாத்திருவோம். கரெக்ட், நான் செக் பண்ணேன், எல்லாம் நம்ம மார்க்கத்துல கரெக்டா இருக்கிறீங்களான்னு செக் பண்ணேன், கரெக்டா இருக்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் அப்படியே அந்த நிகழ்வு முடிகிறது. இப்படி பல நாட்டு மன்னர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தின் வழியாக இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற ஒரு அற்புதமான பணியை மேற்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு ஹுதைபியாவுடைய இடைவெளியில் நடந்துகிட்டு இருக்கிறா, அதுக்கு அடுத்த வருடம் என்ன நடக்கிறது, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. போன வருஷம் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்க, அடுத்த வருஷம் உம்ராக்கு வாங்க, இந்த வருஷம் வராது என்னாங்கல்ல, அடுத்த ஆண்டு உம்ரா பயணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆண்டு உம்ராவுக்கு செல்வோம் அறிவிக்கிறாங்க. கடந்த முறை செல்லுகிற பொழுது 1400 பேர்களோடு சென்றார்கள். இந்த முறை 2000 பேர் புடைசூழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எந்த இடையூறும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நல்ல முறையிலே நிம்மதியான முறையிலே போய் பயணம் செய்துவிட்டு உம்ராவை முடிக்கிறார்கள். உள்ள போகிற நேரத்தில் மக்காவுக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, மதினாவுக்கு போய் காய்ச்சல்ல விழுந்து எல்லாம் நோஞ்சாலாம் வந்துகிட்டு இருக்கிறான். என்ன ரொம்ப காலத்துக்கு பிறகு வர்றாங்க, 10 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு பிறகு வர்றாங்க, 6 வருஷம் ஆயிடுச்சு. அங்க போன உடனே என்ன ஆயிடுச்சு, அங்குள்ள உடல் சூழல் பல பேருக்கு ஒத்துக்கல, காய்ச்சல்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்போ எல்லாம் நோஞ்சானா போயிருப்பாங்க, காய்ச்சக்காரரா வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி கிடைக்கிறது, உம்ராவுடைய பயணத்தை தவாஃப் செய்யணும்ல, உம்ராவுல தவாஃபை துவக்குகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாம் ஓடுங்க, முதல்ல 3 சுத்து ஓடு, அதுக்கப்புறம் 4 சுத்து நிதானமா நடந்துக்க, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் நிதானமாயிக்க. ஏன், நம்ம தெம்பா இருக்கிறவங்க எல்லா பேரும் பார்க்கட்டும், நம்ம ஒன்றும் நோஞ்சானா இல்ல, எல்லாரும் பார்க்கிறார்கள். மேல அங்க மலை முகடுகள்ல நின்று கொண்டு நபிகள் நாயகத்தையும் நபிகளாருடைய தோழர்களையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். இப்படி தவாஃப் முடிகிறது. உம்ராவை முடித்து ஏற்கனவே சொல்ல விதியின்படி 3 நாட்கள், அதுக்கு மேல சொல்றதா இருக்கல, ஏன்னா அப்படிதான் விதி போட்டாங்க. அடுத்த வருஷம் உம்ராவுக்கு வரணும்,
3 நாள் தான் தங்கி இருக்கணும், 3ஆம் நாள் கிளம்பிடணும்னு போட்டாங்க. 3 நாளில் தன்னுடைய உம்ரா பயணத்தை முடித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி விட்டார்கள். திருமறை குர்ஆனிலே 48வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில் இந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். லகது சதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக். அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கனவில் காட்டியதை உண்மைப்படுத்தினான். எப்படி? ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹ் ஆமினீன். பாதுகாப்பான முறையில், அல்லாஹ் நாடினால் பாதுகாப்பான முறையில் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் நுழைவீர்கள் அப்படின்னு ஒரு கனவு காட்டியிருக்கிறார் ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த கனவை அல்லாஹ் சொல்லி அதை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான். முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன். தலையை மலித்தவர்களாகவும் தலைமுடியை குறைத்தவர்களாகவும் யாருக்கும் பயப்படாதவர்களாகவும் நல்ல பாதுகாப்போடு மஸ்ஜிதுல் ஹராமை நீங்கள் நுழைவீர்கள், தரிசிப்பீர்கள் என்று இறைவன் கொடுத்த அந்த கனவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெய்ப்படுத்தினார் என்று திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் ஃபத்ஹிலே நமக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார். இந்த விஷயங்கள் புகாரியிலே 65, புகாரியிலே 7 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு உம்ரா பயணம் நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 8. இது அதையெல்லாம் இதுவரைக்கும் பார்த்த நிகழ்வுகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. நபிகளாருடைய வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய அடுத்த நிகழ்வு நடக்கிறது. ஃபத்ஹ் மக்கா. மக்கா வெற்றி பெறுகிற நிகழ்வு. நபிகள் நாயகத்தை அடித்து துரத்திய அந்த ஊரை நபிகள் நாயகம் கைப்பற்றி அதனுடைய தலைவராக வெற்றி வீரராக மாறுகிற நிகழ்வு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, ஹுதைபியா உடன்படிக்கை போட்டாங்கல்ல, உடன்படிக்கைய எதிரிகள் ஒரு பிரிவினர் மீறிடுறாங்க. ஒரு டீம் பனு பக்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு குழு, பனு ஹுசா என்று சொல்லப்படுகிற ஒரு குழு. இந்த பனு பக்ரி யாருன்னு கேட்டா காஃபிர்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு குழு. பனு ஹுசா யாருன்னு கேட்டா முஸ்லீம்களுடைய அணியை சார்ந்த ஒரு குழு. இந்த பனு பக்ருக்கும் ஹுசாவாவுக்கும் இடையில சண்டை இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை காலத்தில் எதிரிகளை சார்ந்த அந்த பிரிவினர் முஸ்லீம்களை சார்ந்த பிரிவினர் மீது கொஞ்சம் எல்லை மீறி தாக்குதல் நடத்திடுறாங்க. உடன்படிக்கையை மீறிடுறாங்க, ஒப்பந்தத்தை மீறி சண்டை போட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு சண்டை போடக்கூடாது விதி இருக்குதே, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கோம், எனக்கு இருக்கலாம். பேசி பேச்சுவார்த்தை நடத்தி உட்கார்ந்து அத்தனை மணி நேரமா ஒத்துக்கிட்டு அவங்களுடைய விதிகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு சஹாபாக்கெல்லாம் கோவப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் பேசாம ஒரு ஓரத்துல ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டு இருந்தா இது கதைக்கு ஆகாது, எல்லாரும் கிளம்புங்க, உண்டியில பார்த்துருவோம் அப்படின்னு சஹாபாக்களுக்கு போருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். மக்காவின் மீது படையெடுத்து சென்று எதிரிகளை கருவறுப்பது, அவர்களை எதிர்கொள்வது என்று முடிவெடுத்து அறிவிப்பு செய்கிறார்கள். ஏறத்தாழ 10,000 தோழர்கள் புடைசூழ. எப்படி எண்ணிக்கை கிராஜுவலா ஏறுது பாருங்க. பத்ர் காலத்துல எத்தனை பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துக்கிட்டு நள்ளிரவுல கையேந்தி அழுதாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வின் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, இந்த படை அழிக்கப்பட்டால் லா தோபது ஃபில் அர்தி அபதா, பூமியிலே நீ வணங்கப்பட மாட்டாய். அவ்வளவு சொற்பமான எண்ணிக்கை, 313, 315, 318 அந்த எண்ணிக்கையில் இருந்தது. அடுத்தடுத்த போர்க்களங்களிலே அதிகரித்து 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 உச்சபட்ச எண்ணிக்கை 10,000 தோழர்கள் புடைசூழ ஒரு ரமலான் மாதத்திலே ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் நபிகள் நாயகம் பயணத்தை துவக்குகிறார்கள். வண்டி போய்கிட்டே இருக்கும்போது நோன்பு வச்சிருக்கிறாங்க. நோன்பு ரொம்ப பயணத்தில் சலுகை இருக்குல்ல, கதீத் என்ற ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துக்கு பிறகு தாக்கு பிடிக்கலையா அல்லது மக்களுக்கு காட்டுவதற்கா என்னன்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்த உடனே வேண்டாம் நோன்பை முடிச்சிருவோம், தண்ணியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி தண்ணியை குடிச்சு நோன்பை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பயணத்தில் அனுமதி இருக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹ் பயணத்தை கண்டினியூ பண்ணுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடம் வருகிறது, படை வீரர்களை பிரிக்கிறார்கள். குழுக்களை, நீங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், ஆளுக்கு பகுதிகளை பிரிக்கிறாங்க. ஒரு டீமுக்கு படை தளபதியாக ஜுபைர் இப்னு அவ்வாம், இன்னொரு பிரிவினுடைய தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் அவர் உள்ள வந்துட்டார். இந்த ஹுதைபியா இடைவெளி காலத்துல தாவா நடந்துச்சுல, இந்த தாவா நடைபெற்ற காலத்துல அபு சுஃபியான் உள்ள வந்துட்டாரு, ஹாலித் இப்னு வலீத் உள்ள வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அப்பாஸ் உள்ள வந்துட்டாங்க. பல பேர் இஸ்லாத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். ஹாலித் இப்னு வலீதை ஒரு படைப்பிரிவுக்கு தலைவராக போட்டு எல்லாம் இப்படி போங்கன்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து உள்ள அனுப்பி விட்டாங்க. அனுப்பும் போதே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதிரில் எவனாவது வந்தா பார்க்கறத பார்த்துருங்க, யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு படையை அனுப்புகிறார்கள். போனா பெரிய அளவுக்கு எதிர்ப்பு ஒண்ணுமே இல்லை.
வருகிற படைபலம் தகவல் தெரிஞ்சிருச்சு. முகமதுடைய இந்த இப்பொழுது அழைத்து வரப்படுகிற படை என்பது எதிர்த்து நின்று சவாலிக்கிற படை இல்லை, உள்ள போனா நம்மளை சட்னி ஆக்கிடுவாங்க என்ற செய்தி சொல்லப்பட்டு விட்டது. அதை விட முக்கியமாக பெருந்தலைகள்லாம் காலி. பத்ர்ல ஒரு டீம் காலி. அதுக்கு பிறகு வழி நடத்திய 2 பெரும் தலைகள், ஒன்று காலித் பின் வலீத், இன்னொன்று அபூ சுஃபியான், 2 பேர் இந்த பக்கம். இப்ப யாரு நின்று வழி நடத்துறது? இருந்தாலும் ஒரு சின்ன டீம் வருது, மோதி பார்ப்போமே அப்படின்னு அதை லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு வண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கிறது. பெரிய சண்டைன்னு சொல்லுகிற நிலை இல்லை, வண்டி முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது. உள்ள போனா மக்காவிற்கு உள்ளே போயாச்சு. போனா எதிர்ப்பு இல்லை, ஊர் அப்படியே நம்மகிட்ட சரணடைஞ்ச மாதிரி ஒரு சூழல். ஆனாலும் மக்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பீதி, பயம் இருக்கிறது. என்ன செய்வாரோ தெரியலையே, நம்ம ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறோம். முகமது நல்ல மனுஷன் தான், ஆனா இப்போ கோபத்தில் வந்திருக்கிறாரு. ஒப்பந்தத்தை மீறி புட்டோன்னு கோபத்தில் வந்திருக்கிறாரு. என்ன பழி வாங்குவாரோ தெரியலையே அப்படின்னு அச்சத்தில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய அச்சத்தை போக்குகிற வகையிலே அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒமன் தகல தார அபி சுஃபியான் ஃபஹு ஆமினுன். யார் அபூ சுஃபியானுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து கொள்கிறாரோ அவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பெற்றவர்கள். அட்டாக் பண்ண மாட்டோம். உனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைச்சா, இவ்வளவு நாளும் உன் டீம் லீடரா இருந்தார், இப்பவும் உங்க கூட தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், அவர் வீட்டுக்குள்ள போயிட்டா உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப அவர் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்க முடியும்? எல்லாரும் வந்து முண்டி அடிச்சா ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் தான் இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வரும்போது அடுத்து அறிவிக்கிறார்கள், ஒமன் அகலக அலைஹி பாவஹு ஃபஹு ஆமின். யாரெல்லாம் தன்னுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து கதவை தாளிட்டுக் கொள்கிறாரோ, நாங்க கதவை உடைச்செல்லாம் வந்து தாக்க மாட்டோம், நீ தாக்குறதுக்கு வந்தா ஒரு கை பார்ப்போம், நீனே பயந்து சரணடைஞ்சு தாக்க முடியாதுன்னு சொல்லி கதவை மூடிக்கிட்டு உள்ள உட்கார்ந்தா ஓவர், உன்னையும் கை வைக்க மாட்டோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து மக்களுடைய அச்சத்தை நீக்குகிறார்கள். நீக்கப்பட்டுருச்சு. ஆளாளுக்கு அங்க உள்ள போயிட்டாங்க. சில பேர் வெளியே நிற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சஃபா மலைக்குன்றுக்கு வருகிறார்கள். மலைக்குன்றின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கூடியிருக்கிற தன்னுடைய தோழர்கள், வேடிக்கை பார்க்க வந்த காபிர்கள் அத்தனை பேருக்கு மத்தியிலே தன்னுடைய வரலாற்று சிறப்புமிக்க உரையை நபிகள் நாயகம் துவக்குகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லம்மா ஃபதஹல்லாஹு அலா ரசூலிஹி மக்கா, மக்காவை வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நாளில் காமஃபின் நாஸ், நபிகள் நாயகம் மக்களுக்கு முன்னால் எழுந்து நின்றார்கள். ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வாசனா அலைஹி, அவனை மேலும் துதித்தார்கள். சும்மா கால, பிறகு சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹபிஸ அன் மக்கத்தல் ஃபீல், அல்லாஹ் மக்காவை யானை படையை விட்டு தடுத்தான். உள்ள வரவிடாம, உள்ள எதுவும் நடக்கக்கூடாதுன்னு அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்தான். ஓ சல்லத் அலைஹா ரசூலஹு வல் மூமினீன், ஆனால் மூமின்களுக்கும் அவனுடைய தூதருக்கும் அல்லாஹ் ஒரு ஒரு அதிகாரத்தை இந்த மக்காவிற்குள்ளே கொடுத்திருக்கிறான். ஃபைன்னஹா லா தஹில்லு லி அஹதின் கான கப்லி. எந்த அனுமதியை சொல்றாங்கன்னா, சண்டை போட வந்தாங்கல்ல, வந்தா சண்டை போட அடிச்சிருன்னு சொல்லி தானே வந்தாங்க, அதை சொல்றாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும், எனக்கு முன்னால் யாருக்கும் இங்கே சண்டையிட அனுமதித்ததில்லை, எனக்கு மட்டும் அனுமதித்தான். வைன்னஹா உஹில்லத்திலி சாத்தன் மின்னஹா, அது கூட பகலின் கொஞ்ச நேரம் அந்த கடந்து வந்து மக்காவில் வந்து சேர்ற வரைக்கும் தான். நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு முழு அனுமதி கிடையாது. வைன்னஹா லா தஹில்லு லி அஹதின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கு அனுமதி கிடையாது. எனக்கு முன்னாடியும் இங்க யுத்தம் கிடையாது, எனக்கு பிறகும் யுத்தம் கிடையாது. எனக்கு மட்டும் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தான், அதோட அதையும் க்ளோஸ் பண்ணிட்டான். ஃபலா யுனஃபிரு சைதுஹா சொல்லிட்டு சொல்றாங்க, இது புனித பூமி, அதனால இந்த புனிதத்தை நீங்க பேணணும். இங்கே இருக்கிற வேட்டை பிராணிகளை யாரும் விரட்டக்கூடாது. வலா யுக்தலா ஷவுக்குஹா, இங்க இருக்கிற முட்களையோ புற்பூண்டுகளையோ யாரும் பிடுங்கக்கூடாது. வலா தஹில்லு சாக்கித்தத்துஹா இல்லா லி முன்ஷதின், கண்டெடுக்கப்பட்ட கீழே தவறவிடப்பட்ட பொருட்களை யார் அறிவிப்பு செய்வாரோ அவரை தவிர வேறு யாரும் கையில் எடுக்கக்கூடாது. கீழே ஒரு பொருள் கிடக்குதுன்னு கையில் எடுத்துடக்கூடாது. யார் எடுக்கணும்? யார் எடுத்து யாருக்குள்ளதுங்க இப்படி ஒரு சாமான் கிடக்குத அப்படின்னு சொல்லி உரியவரிடத்தில் யார் சேர்க்க நினைக்கிறாரோ அவர் எடு. கீழே உளுந்தா உளுந்த மாதிரி கிடக்கட்டும், அவனே வந்து பார்த்துக்குவான். எவன் போட்டானோ அவன் வந்து எடுக்கட்டும், இல்லாட்டி நீ எடுக்காத அப்படிங்கிறாங்க. அவன் குத்திலஹு கத்தீல், கொலை செய்யப்பட்டவனுடைய உரிமையாளருக்கு 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று இம்மா யுஃப்தா, ஒன்று அவர் பழிவாங்கலாம், ஒன்று அவர் ஃபிதியா நஷ்டஈடு பெறலாம். ஒய்மா யுகீத, இல்லை என்றால் பழி வாங்கலாம்.
கொல்லப்பட்டவருக்கு இந்த அனுமதி அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்து இந்த பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும்போது மேலும் திரும்ப தக்பீர் சொல்றாங்க, கலிமா சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, வஹதஹு அவன் தனித்தவன், சதக வஅதா அவனுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். மக்காவை ஒரு நாள் உங்க கையில கொடுப்போம்னு சொன்னானே ஆரம்பத்தில், மக்காவில் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் சொன்னானே, இப்ப ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்துறாங்க சதக வஅதா அவனுடைய வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வனசர அபுதா அவனுடைய அடிமையாகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். ஹஸமல் அஹ்ஸாப வஹதா எதிரி படைகளை அவன் மட்டுமே தனித்திருந்து அழித்திருக்கிறான். எல்லாம் இப்ப க்ளோஸ் ஆகி நிக்கிற, நம்முடைய திறமை இல்ல, நம்ம அடிச்சு ஜெயிக்கல, ரப்புல் ஆலமீன் நம்ம கையில வெற்றியை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு உரை நிகழ்த்துறாங்க. கூட்டத்தில் ஒரு ஆள் இருக்கிறார், யமன் தேசத்தை சார்ந்தவர், அவருடைய பேர் அபூ ஷா. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொன்ன இந்த செய்தியெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருங்களேங்கிறார். அவ்வளவு விறுவிறுப்பா பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, போர்க்கள சூழல் சூடு பறந்துகிட்டு இருக்குது. அப்ப அவரு அதை பாதுகாத்து வச்சுக்கணும்னு நினைச்சிருக்கிறார் போல இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, உக்துபூலி யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே அதை எனக்கு எழுதி தந்துருங்களேன். உடனே ரசூலுல்லாஹ் பக்கத்துல பார்த்து உக்துபூலி அபிஷா, சொன்ன செய்திகள் அபிஷாவுக்கு எழுதி கொடுங்க. அந்த செய்தியும் அவருக்கு எழுதி வழங்கப்படுகிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். உரைக்கு பிறகு நபிகள் நாயகம் காபாவிற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். எப்படி பிரவேசித்தார்கள், உள்ளே என்ன செய்தார்கள் என்பது குறித்த செய்திகளை வரும் நாட்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.